ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, cos 2x divided by cos x plus sin x the whole square அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. நம்மளுடைய கிவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் இஸ் our question that is cos 2x divided by cos x plus sin x the whole square dx. இப்போ நமக்கு இந்த cos 2x வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரிலவெண்டா இருக்கு. நீங்க என்ன நோட் பண்ணீங்கன்னா தெரியும். This cos 2x traditionally can be written as cos square x minus sin square x. கரெக்ட்டா? ஓகே. இந்த cos square x minus sin square x ன்னு இருக்கிறதுனால, நம்ம இங்க இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இப்ப என்ன வரும் அடுத்த ஸ்டெப்ல? இன்டெக்ரல் cos square x minus sin square x divided by cos x plus sin x the whole square. ஓகே. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது எப்படி இருக்குன்னா, of the form a square minus b square. இப்போ a square minus b square ஐடென்டிட்டி என்ன? It is a plus b into a minus b. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். Yes, here a is compared with cos x and b is compared with sin x. This can be written as cos x plus sin x into cos x minus sin x divided by cos x plus sin x the whole square dx. இங்க cos x plus sin x cos x plus sin x the whole square ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடும். நமக்கு மீதி என்ன வரும்? cos x minus sin x divided by cos x plus sin x, okay, dx. ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம ரெண்டு விதமா இந்த ப்ராப்ளம அப்ரோச் பண்ணலாம். ஓகே. ஒண்ணு வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் போடலாம். இன்னொன்னு வந்து ப்ராப்பர்ட்டி ஒண்ணு யூஸ் பண்ணலாம். ஓகே. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் உங்க எல்லாருக்கும் எப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண தான் போறேன். ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே. அது என்ன ப்ராப்பர்ட்டினா, whenever we have a function which is of the form f dash of x divided by f of x dx. அதாவது டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுடைய நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட டெரிவேட்டிவா இருந்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் பண்ணலாம். என்ன ஆன்சர்னா, இட் இஸ் log of f of x, log of the denominator. இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் கொடுக்கிறது. அப்படி நம்ம இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐக்கு நம்ம டைரக்டாவே ஆன்சர் கொடுத்துடலாம். என்னவா இருக்கும் ஆன்சர்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நம்மளுடைய டினாமினேட்டர் இந்த கொஸ்டின்ல செக் பண்ணுங்க. இட் இஸ் cos x plus sin x. இந்த cos x plus sin x நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், we will be getting what? This is cos x minus sin x. இப்போ பாருங்க, டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் கிடைக்குது. இப்போ இது நம்ம டைரக்டாவே என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? log of cos x plus sin x, that is log of denominator. இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகே. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. பிளஸ் சி எதுக்காக போட்டிருக்கேன்னா, இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றதுனால. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நான் இத சால்வ் பண்ண போறேன். ஓகே. இதே ஸ்டெப் அடுத்து எப்படி நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்றேன்னு பாருங்க. ஹியர் I am going to take t as the denominator. ஓகே. நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். t வந்து என்னது? இட் இஸ் cos x plus sin x. ஓகே. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோஸ்ல. போன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி இல்லன்னா நீங்க அத போய் கோ த்ரூ பண்ணலாம். சரியா? ஓகே. சப்ஸ்டிடியூஷன்னா என்னன்னா, நம்மளுடைய கொஸ்டின்ல ஓகே, ஏதோ ஒரு பார்ட்
ஏதோ ஒரு போர்ஷன நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா, இன்னொரு போர்ஷன் கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்தா, நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போடலாம். சரி நான் இங்க வந்து காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் என்னன்னா, காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, யூ வில் பி கெட்டிங் த அனதர் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். தட் இஸ் நியூமரேட்டர் ஆஃப் த கொஸ்டின். அதனால நான் t இஸ் ஈக்குவல்ஸ் டூ காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். So I'm going to differentiate this. I will be getting dt by dx on my left hand side. On my right hand side, I will be getting negative sin x plus cos x. Okay. Fine. So in the next step, dt is equals to cos x minus sin x. அதாவது நெகட்டிவ் sin x plus cos x வந்து நான் இப்படி மாத்தி எழுதியிருக்கேன் into dx. இப்போ நீங்களே நோட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல ஓகே நம்ம வந்து சால்வ் பண்றதுனால இப்போ என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ இந்த ஐல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். ஓகே அவங்கள யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணல. இந்த ஸ்டெப்ல இருந்து நான் வந்து 2 விதமா சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்மளோட ஐ என்னவா இருக்கும்? இன்டெக்ரல் cos x minus sin x into dx க்கு பதிலா dt போடலாம். டிவைடட் பை cos x plus sin x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? t போடலாம். ஸோ அப்போ 1 by t இன்டகிரேட் பண்ணா we will be getting log t. ஸோ நம்மளுடைய கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறதுனால ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ i is equal to finally log of cos x minus sin cos x plus sin x. ஏன்னா t யோட வேல்யூ cos x plus sin x plus c. ஓகே ஸோ நீங்க போர்டு எக்ஸாம்ல நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு கோ வித் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். If you are solving this problem in your competitive exams like MCQs, you have to go for this property method. Okay, நான் 2 மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன். So go through பண்ணுங்க. If you have any doubt, you can come with my WhatsApp number, that is 9345420901. ஸோ இந்த நம்பர்ல நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது டவுட் இருந்தா உங்களோட கமெண்ட்ல உங்களோட ப்ராப்ளம மேத்ஸ் ப்ராப்ளம நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதுக்கு நான் வந்து சொல்யூஷன் குடுக்குறேன். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து சால்வ் பண்ணிட்டு வருவோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Meet in the next video. See you soon. Thank you so much.